அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தினமும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் பெப்பரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் போல் சீஸ் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சீஸுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ்லாம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து மேலே சேர்த்துக்கோங்க. பிரெட் நல்ல முட்டையில் அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா உள்ளார அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் கட் பண்ண குடமிளகா, தக்காளி, அப்புறமா வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் போல் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க சீஸை சேர்த்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ்லாம் உள்ளார சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். சீஸில் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதாங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஜாலியாக குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. 2, 3ன்னு கணக்கு இல்லாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.